ஹலோ நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு VMC மிஷினில் இருக்கிற டூலை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது நம்ம வந்து மேனுவலாக எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இப்போ மிஷின் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் மிஷின் ஆன் பண்ணிக்கிறேன். மிஷின் ஆன் பண்ணிட்டு இந்த கண்ட்ரோல் பட்டன் ஒன்று இருக்கும், அதை இப்போ ஆன் பண்ணிக்கணும். இது வரைக்கும் நம்ம சேனலில் CNC, VMC, HMC அண்டு VTL பற்றி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். மெக்கானிக்ஸ் சம்மந்தமாக இன்னும் நிறையா வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி VMCயில் ஃபஸ்ட்டு அலாரம் வரும். இந்த அலாரம் வந்த உடனே நம்ம என்ன பண்ணோம்னா, எமர்ஜென்சி ரிலீஸ் பண்ணிவிட்டு ஃபீடு ஆன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த அலாரம் வந்திருக்கும். அதை இப்போ ஆன் பண்ணிக்கணும். ஃபீடுன்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த அலாரம் போயிடும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம எந்த அலாரமும் இல்லாத மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து ஆட்டோ ரெஃபரன்ஸ் மிஷினு, அதனால் வந்து ரெஃபரன்ஸ் எடுக்க தேவையில்லை. சப்போஸ் ரெஃபரன்ஸ் எடுக்கிற மிஷினாக இருந்துச்சுன்னா ரெஃபரன்ஸ் எடுக்கணும். ரெஃபரன்ஸ் எடுக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். இப்போ வந்து மிஷின் ஓகே. இப்போ 18ஆம் நம்பர் டூல் இருக்குது. இதுக்கு பதிலாக நான் இப்போ வந்து 1ஆம் நம்பர் டூலில் நான் வந்து இப்போ சேஞ்ச் பண்ண போகிறேன். அது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ மேனுவலாக நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனால MDI மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மேனுவல் டேட்டா இன்புட் MDI மோடில் வச்சுட்டு இந்த MDI ஆப்ஷன் எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, T1M06 அப்படின்னு நம்ம டைப் பண்ண போகிறோம். இப்போ வந்து T01 அப்படின்னும் போடலாம், இல்லைனா T1ன்னு போடலாம், M06ன்னு போடலாம், இல்லைனா M6ன்னு போடலாம். எண்டா பிளாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். EOB அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணிடணும். இன்சர்ட் பண்ண உடனே இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த நீங்கள் கொடுத்த அந்த வேல்யூவை வந்து அது படித்து, Tங்கிறது டூல் நம்பர், டூலை குறிக்கும், 1ன்றது அந்த நம்பரை குறிக்குது. இப்போது சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணோன்னா 1ஆம் நம்பர் டூல் வந்து சேஞ்ச் ஆகி நிற்கும். இதுதான் கான்செப்ட்டு. இதில் நீங்கள் எத்தனை நம்பர் டூல் வேணுமோ அந்த டூலை நீங்கள் T2, T3, T4 அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம். இது ஜஸ்ட்டு நான் வந்து ஒரு மெத்தடை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து அதில் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான டூலை நீங்கள் கால் பண்ணிக்க முடியும். எப்படி அழகாக மூவ் ஆச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து 1ஆம் நம்பர் டூல்ஸ் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பழையபடி இருந்த மாதிரியே வச்சிடலாம். T18M6 அப்படின்னு போட்டு பழைய மாதிரி 18ஆம் நம்பர் டூலே நான் வந்து மறுபடியும் கூப்பிட்டு மறுபடியும் டூல் இண்டெக்ஸ் ஆகுதான்றதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி நம்ம மேனுவல் டேட்டா இன்புட்டில் வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு லைனையுமே நம்ம கொடுத்து மிஷினை வந்து ரன் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த மாதிரி டூலை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது டூல் சேஞ்ச் ஆகுறதுக்கு இந்த கமெண்ட் கொடுக்கும்போது மிஷின் ரெஃபரன்ஸில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஜெட் வந்து ஹோம் பொசிஷனில் இருக்கான்றதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மோடு இருக்கும். அந்த மேகசினை மட்டும் இண்டெக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து ஜாகில் செட் பண்ணிவிட்டு மேகசின் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்கும். அதாவது என்னென்னா, MAG இண்டெக்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, சைடில் இருக்கிற டூல் மட்டும் இண்டெக்ஸ் பண்ணிக்க முடியும். சைடில் இருக்கிற டூல் மட்டும் இண்டெக்ஸ் ஆகுது பாருங்கள். நான் இண்டெக்ஸ் பண்ணி காட்டுறேன். இண்டெக்ஸ் ஆகுதுங்களா. இதில் வந்து உங்களுக்கு தேவையான டைம் வந்து டூல் பாக்கெட் க்ளீன் பண்ணுறீங்க அந்த மாதிரி டைம்லலாம் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். செட்டிங் டைமில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட்